டாரிஃப் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தத்தை பற்றி தமிழ் பட்சத்தில் 3-4 காணொளிகள் பார்த்துருப்போம். நேற்று போட்ட ஒரு காணொளியில் விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். விவசாயிகள் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மீனவர்களுக்கு, டெக்ஸ்டைல்ஸ், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு தான். இதை விட ரொம்ப முக்கியமான பாதிப்பு யாருக்கு வந்துச்சு தெரியுமா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அப்படி ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸுக்கு மிகப்பெரிய ஒரு முடக்கம் வந்ததாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடியவங்க திருப்பூர் இப்படின்னு சொல்கிற பல ஏரியாக்கள் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எடுத்துக்கொள்வதற்கான தேவைகளும் உருவாகி இருக்கின்றன. இந்தியாவுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான பதிவு. இந்த டாரிஃப் யுத்தத்தை பற்றியான ஒரு பெரிய பிக்சர் இப்போது இந்த பதிவு முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாரிஃப் யுத்தத்துக்கு இந்தியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது தவறு. 5 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். அமெரிக்கா கூட 5 முறை அமெரிக்காவிலையும் போய் இந்தியாவுக்கும் கூப்பிட்டு வச்சு இப்படின்னு சொல்கிற பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்த பிறகு தான் டாரிஃப் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறத இந்தியா நிப்பாட்ட வேண்டும், அது மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய கன்சர்ன். வேறு எந்த விதமான கன்சர்னும் இங்கே இல்லவே இல்லை. ஸோ ரஷ்யாவுடன் அந்த உறவை நாம் முறிக்க வேண்டும். இந்தியா ரஷ்யா உறவு இருக்கவே கூடாது. இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதே வேடிக்கையான விஷயம்தான். 3.5 வருடங்களாகவே யுத்தம் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் போர். நான் வந்த அடுத்த நிமிஷத்தில் ஒரு கையெழுத்து போட்டு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை முடித்து வைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னது வேறு யாருமே கிடையாது, இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது யாருடைய தோல்வி அப்படின்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய தோல்வி. அவருடைய தோல்வியை அவர் இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக வேறு நாடுகளுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதில் சிக்கின நாடு எது அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியா தான். 50% டாரிஃப், இதை சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வால்மார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து வந்த பல ஆர்டர்ஸ் அப்படியே ரத்து பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் ஒரு மெயில் வருது, மெசேஜ் வருது, லெட்டர்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா இப்போதைக்கு எங்களுடைய கன்சைன்மெண்ட்ஸ் எதையுமே நீங்கள் அனுப்ப வேண்டாம், அப்படியே ஹோல்டு வச்சுக்கோங்க, அடுத்த ஃபர்தர் நோட்டீஸ் வர்ற வரைக்கும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குறது கிடையாது. ஸோ இப்படி ஒரு தகவல் வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவ்வளோதான், இதோடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அதற்கு காரணம் இருக்குது. நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்காவை மட்டும் நம்பியே இருந்திருக்காங்க. அமெரிக்கன் மார்க்கெட் இந்தியாவை நம்பியும் இருந்திருக்கு. ஸோ இதனால் அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பே இல்லையான்னு கேட்டால் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு. காரணம் இருக்குது. 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம், அதில் 100% டாரிஃப் இல்லாட்டி 50% டாரிஃப் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விதித்து விட்டார்கள் என்றால் 150 ரூபாயா அந்த பொருளினுடைய விலை மாறும். ஸோ 150 ரூபாய் கொடுத்து வால்மார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்கள் நம்ம எக்ஸ்போர்ட்டிருந்து இந்த பொருளை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதை விட கம்மியாக பங்களாதேஷ், வியட்நாமுக்கு அவங்க டாரிஃப் கொடுத்துருக்காங்க 20%. ஸோ அதே 100 ரூபா ப்ராடக்டை 120 ரூபாய்க்கு பங்களாதேஷ் இல்லாட்டி வியட்நாம் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க? அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 150 ரூபா இந்திய பொருள், 120 ரூபா பங்களாதேஷ் பொருள் இல்லாட்டி வியட்நாம் பொருள். அப்படின்னா யாருக்கான பொருள் விற்கப்படும்? இங்கே பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளுடைய பொருட்கள் விற்கப்படும், இந்தியாவினுடைய பொருள் அங்கே தேங்கி நிற்கும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கல். அமெரிக்காவை சார்ந்தவர்களுக்கு இவ்வளோ நாள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ அதில் 120 ரூபாய் வந்து அதுலேயும் மறுபடியும் லாபம் பார்க்கும்போது எகெயின் அதை 150 ரூபாய் வரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் இந்த சிக்கலில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூடான நட்பை நம்ம முறிக்க வேண்டும் அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். உண்மையிலே இந்த 2 நட்பையும் முறித்தால் மட்டும் இந்த ட்ரேடு டீல் நடந்துருமான்னு கேட்டால் இல்லை. இதுதான் கிமிக். இந்த கிமிக் அப்படின்னு சொல்கிறத விட டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பிஸ்னஸ் இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட போகிறோம். உண்மையிலேயே நம்ம நாளைக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறோம், ரஷ்யா கூட எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ரஷ்யாவினுடைய ஆயிலை நாங்கள் வாங்க போகிறது கிடையாது, எங்களுக்கு போட்ட 50% டாரிஃபை நிப்பாட்டிரு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்? முடியாது, என்னுடைய வெஜிடபிள்ஸ், என்னுடைய டைரி ப்ராடக்ட்ஸ், என்னுடைய மீன்கள், எங்களுடைய ஃப்ரூட்ஸ், எங்களுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீ வாங்க சம்மதித்தால் மட்டும்தான் உனக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய 50% டாரிஃபை நான் நிப்பாட்டுவேன்னு சொல்வார். டேய்,
இவ்வளோ நாள் நீ ரஷ்யாவை தான்டா கை காண்பித்துட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு இந்த வெஜிடபிள்ஸு, பால் பொருட்கள், மீன் பொருட்கள் இதெல்லாம் நீ வாங்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டால், அது உலக நாடுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உள்ளூர எனக்கு இருக்கிறது என் நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது. அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இங்கே இரட்டை வேடம் போடுறார் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களால புரிஞ்சுக்கிட முடியுது. என்னதான் ட்ரம்புக்கான பிரச்சனை? ஏன் இந்தியா அலோவ் பண்ண மாட்டுக்காங்க? கொஞ்சம் டீப்பாக அதுக்குள்ளே போகலாம். இந்தியா சொன்ன பதிலை கேட்ட பிறகு தான் இதற்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் த ஃபார்மர்ஸ் ஆஃப் மை கண்ட்ரி, ஃபார் த ஃபிஷர்மேன் ஆஃப் மை கண்ட்ரி, ஃபார் த லைஃப் ஸ்டாக் ரியரர்ஸ் ஆஃப் மை கண்ட்ரி, பாரத் ஸ்டாண்ட்ஸ் ரெடி டுடே. இதுதான் இந்தியா கொடுத்த பதில். எங்களுடைய விவசாயிகளுக்காக, எங்களுடைய மீனவர்களுக்காக, எங்களுடைய கால்நடை வளர்ப்பாளர்களுக்காக இந்தியா எப்போதுமே அவர்கள் கூட நிற்கும். நாங்கள் அதற்கு தயாராகிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பதில் இருக்குது. ஸோ அமெரிக்கா நம்மளை எந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய உறவை முறிப்பதோடு மட்டும் கிடையாமல், நீங்கள் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸான டெய்ரி, போல்ட்ரி, கார்ன், சோயாபீன், ரைஸ், வீட், எத்தனால், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பேக்மேன், ஆப்பிள்ஸ், கிரேப்ஸ், கேண்ட் பீச்சஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ், ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாத்தையுமே இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோலாம் அலோவ் பண்ண மாட்டோம். உங்களுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ், உங்களுடைய ஆப்பிள், இதை இரண்டை வேணுமா நாங்கள் அலோவ் பண்ணுறோம். மீதம் இருக்கும் எந்த பொருளையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்கிறாங்க. இதுதான் 5 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியுற்றதுக்கான காரணம். இதோடு மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜிஎம் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு வேண்டாம். ஆல்ரெடி ஜிஎம் காட்டன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட எக்ஸ்போர்ட்டுக்காக ஜிஎம் காட்டனை நம்முடைய விவசாயிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நாளடைவில் இங்கே இருக்கக்கூடிய வியாதிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு யார் பதில் சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்தியா முன்னாடி இருக்குது. அதனால தான் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி போல்ட்ரி, இந்த ப்ராடக்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்கிறாங்க. சரி, இதை இந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்தியாவை சம்மதிக்க வைப்பதற்கான தேவை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 60-70% அங்கிருந்த விவசாயிகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. குறிப்பாக மிட்வெஸ்ட் பகுதியிலலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய பேக் போனே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுக்கு போன முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட ரூபா கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் பணமாக கொடுத்தாங்க தெரியுமா? அந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வருகிறது. டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது போன ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவை பெரிய அஃபெக்ட் பண்ணாதனால நம்ம அதை பற்றி அதிகமாக கவனிக்கலை. ஆனால் பல நாடுகளிலும் இந்த டாரிஃப் யுத்தம் இருந்ததுனால விவசாயிகளுக்கு அங்கே சிக்கல் வந்ததுனாலையும் விவசாயிகளுடைய கஷ்டத்தை நான் போக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த அவங்களுடைய ட்ரெஷரி ஃபண்ட் எடுத்து விவசாயிகளுக்கு டைவெர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த முறை அப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காட்ட போதுமான அளவுக்கு பணமும் கிடையாது. ஆல்ரெடி ஏகப்பட்ட கடனில் இருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா நாடுகள் கூட சண்டை போடணும். சண்டை போட்டு டாரிஃப் அப்படிங்கிறத வாங்கி, இல்லை அந்த டாரிஃப் வாங்குறதுக்கு பதிலாக நம்முடைய வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். இதுதான் 2 கோல். இந்த 2 கோலில் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும் ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விடுவார். எய்தர் டாரிஃப், அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்களை வேறு நாடுகளுக்கு விற்பது. சரி, இந்த இடத்துல விவசாயிகளுடைய சப்போர்ட் மட்டும்தான் இதற்கு காரணம் என்றால் இந்தியாவுக்கும் அதே நிலைமை தானே. இந்தியாவிலும் கூடுதலான விவசாயிகள் தான் நம்முடைய வாக்குகள் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கம் அவர்களை கைவிட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பெரும் சிக்கல் தான். சரி, அந்த அளவுக்கு அமெரிக்காவில் விளைபொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரலாம். அமெரிக்காவில் இப்போ சில பொருட்கள் ஓவர் ப்ரொடக்ஷனாக இருக்குது என்பது தான் பெரிய சிக்கல். ஓவர் ப்ரொடக்ஷனாக இருக்கா? அந்த அளவுக்கு அந்த இடத்துல விவசாயிகளுடைய நிலைமை அதிகரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியும் கம்பேர் பண்ணணும். நம்ம நாட்டில் 140 கோடி மனிதர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 3.9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 3.9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரில் விவசாயம் சம்பந்தமான பொருட்கள் அப்படிங்கிறது வழியாக நமக்கு கிடைப்பது 16%. அப்போ மீதம் இருக்கும் எல்லாமே குட்ஸ், சர்வீசஸ், இதை வச்சு தான். ஆனால் இந்த 16% மட்டும்தான் நம்முடைய எக்கானமியில் விவசாயம் சம்பந்தமான பொருட்கள் ரொம்ப பெரிய அளவில் பங்கீடு கொடுத்தாலும் 140 கோடி மனிதர்களில் கிட்டத்தட்ட 70 கோடி மனிதர்கள் விவசாயத்தை நம்பி மட்டுமே இருக்காங்க.
ஸோ 70 கோடி மனிதர்களை நாம் இங்கே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சூதாட வேண்டியதாக இருக்குது. 70 கோடி மனிதர்களை வைத்து தான் இந்த டாரிஃப் அப்படிங்கிறத விளையாண்டுட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சரி, அடுத்ததா நம்ம ஊரில் ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த விவசாயிகளுடைய கையில் இருக்கக்கூடிய லேண்ட் 1.08 ஹெக்டர். ஆவரேஜ் நான் வேல்யூ சொல்கிறேன். இந்த 1.08 ஹெக்டர் அப்படிங்கிறத அமெரிக்காவில் ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்கே அவங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 187 ஹெக்டர். ஒரு விவசாயி ஆவரேஜாக நம்ம எடுத்து பார்க்குறோம். இங்கே 70 கோடி விவசாயிகள் இருக்காங்க, அங்கே சில கோடிகள் மட்டும்தான் இருக்காங்க, இல்லை சில லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு விவசாயிகிட்ட நம்ம ஊரில் ஒரு ஹெக்டர் நிலம் இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு விவசாயிக்கிட்ட 187 ஹெக்டர் நிலம் இருக்கும். இங்கே நம்முடைய லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடை அப்படின்னு சொல்லும்போது 2 to 5 கால்நடைகள், அது ஆடு மாடு கோழி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆவரேஜாக எடுத்து பார்த்தா 2 to 5 கால்நடைகள் இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஃபார்ம்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 100க்கும் அதிகமான கால்நடைகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவில் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். நாம் நினைக்கிற மாதிரி அன்றாட பிஸ்னஸ் கிடையாது. இந்தியாவில் அது அன்றாட தேவை. ஆனால் அமெரிக்காவில் அது ஒரு பெரிய பிஸ்னஸ். 187 ஹெக்டார், 100க்கும் அதிகமான கால்நடைகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு நபர், சாதாரண நபர் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லுவோமா? அங்கே விவசாயம் கார்ப்பரேட் லெவலுக்கு முன்னேறி விட்டது. ஸோ அந்த கார்ப்பரேட் லெவலுக்கு முன்னேறின விவசாயத்துக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகிருச்சு. அது இல்லாமல் ஜெனட்டிக் மாடிஃபைடு பயிர்கள் அப்படிங்கிறது அதிகமாக நட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே எங்கேயாவது கொண்டு டம்ப் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஃபுட் சைக்கிளை அவங்க உடைக்கணும், நம்முடைய அக்ரிகல்ச்சரை அவங்க உடைக்கணும். ஸோ நம்முடைய அக்ரிகல்ச்சரை உடைக்கிறதுக்கு டாரிஃப் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்து பயம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நாம் நம்முடைய ஃபுட் கல்ச்சரையோ இல்லாட்டி நம்முடைய ஆவரேஜான அக்ரிகல்ச்சர் இந்த செயினையோ பாதிக்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருளை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்மளால் இங்கே ஃபுட் ப்ராடக்டை விற்க முடியும். அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறானோ, அவங்க ஊரில் சோயாபீன்ஸுக்கு $25 அப்படின்னா அதே மாதிரியான விலையை இந்தியாவுக்கும் விற்பனை செய்ய சொல்லுவாங்க. பிகாஸ் குளோபலி அதுதான் விலை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் தற்சார்பு அடைந்த ஒரு நாடு. ஸோ நம்முடைய தற்சார்பை உடைக்க வேண்டும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிற அந்த பேக் போனை தகர்க்க வேண்டும் என்றால் அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவங்களுடைய டாரிஃப் அப்படிங்கிறது தான். GTRI அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த GTRI அப்படிங்கிறது குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான். இந்த GTRI என்ன தெரியுமா சொல்கிறாங்க? குளோபலாக இப்போ இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது விவசாயம் மட்டும்தான் எதிர்கால திட்டத்துக்கு தேவையான ஒரு செக்மெண்ட். ஸோ விவசாயமும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். தட் மீன்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி மஸ்ட் ரிமைன் சொவேரியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்முடைய தற்சார்பிலே இருக்கணும், இல்லாட்டி நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த நாடு மறந்து செயல்படுகிறதோ அந்த நாடு வரும் காலத்தில் அவங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில் இந்தியாவை தள்ளுவதற்கு அமெரிக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் ரொம்ப பெரிய அளவில் இந்தியா எதிர்ப்பதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஏதோ ரஷ்யாவை காண்பித்து ரஷ்யாவுடனான உறவை முறிப்பது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா நம்முடைய விவசாயிகளை அழிப்பது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாரிஃப் யுத்தத்தில் ரஷ்யாவுடன் நாம் நின்று அமெரிக்காவை வென்றெடுப்பது சாத்தியமா, இல்லை நம்ம தனியாக நின்று அமெரிக்காவுடன் வேண்டாம் நாங்கள் டாரிஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமா? சாத்தியம் எது வேணாலும் இருக்கலாம். நம்முடைய தேவை என்ன? நம்முடைய விவசாயிகளை நாம் காப்பாற்ற வேண்டுமா? நம்முடைய மீனவர்களை நம்ம காப்பாற்ற வேண்டுமா? நம்முடைய கால்நடை வளர்ப்பாளர்களை நம்ம காப்பாற்ற வேண்டுமா? அப்படின்னா இந்த நேரம் நாம் இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டிய தருணம். இந்த நேரம் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தருணம். இவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உலக அரசியலினுடைய மையப்பொருள், இல்லாட்டி நமக்கு தெரியாத சைடு அப்படின்னா இல்லை. இன்னும் சில முக்கியமான தகவல்கள், குறிப்பாக பிரேசில் சம்பந்தமான வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இதுவே தலை சுற்றி இருக்கும். அடுத்த பதிவு இன்னும் கொஞ்சம் தலை சுற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த பதிவுக்கு பின்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சன்மானம் உங்களுடைய லைக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட பேருக்கு ஏதோ அமெரிக்கா இந்தியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரஷ்யா வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோடு மட்டும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு டார்க் சைடு இருக்குது, அதை இது வழியாக தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.